நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ராகி நாட்டு சர்க்கரையிலேயே ப்ரௌனி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நாட்டு சர்க்கரையே பிடிக்காது, ஸோ எனக்காக நீங்க கருப்பட்டியில ப்ரௌனி பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க. எனக்கே இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்டாங்க, நம்ம இது ஒரு டாஸ்காக நினச்சி பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நியூவாக ஏதாவது டிஃப்ரெண்டாக கேட்குறப்ப தான் எனக்கே தோணாமா நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க இதோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் கருப்பட்டியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் இவங்க நம்ம கிட்ட த்ரிபிள் சாக்லேட் தான் லோடட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நானும் அவங்க கேட்ட மாதிரியே த்ரிபிள் சாக்லேட்லாம் ஃபுல்லா லோட் பண்ணி வச்சிருந்தேன். பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கும் இந்த ப்ரௌனி பார்த்து டெம்ட் ஆச்சான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருந்துச்சு, இது எப்படா இருக்கும், டேஸ்ட் ஏதாவது கம்மியாயிருமா அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்த்தோன்னே சூப்பரா இருந்துச்சு. கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. கருப்பட்டி இருக்க மாதிரியே தெரியாது, நம்ம நார்மலா எப்பவும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கஸ்டமைசேஷன்லாம் இருந்தால் கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.